நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். நம் தேவன் அன்புள்ளவர், அன்பாகவே இருக்கிறார். நன்மை செய்கிறவர், நன்மை செய்பவராக இயேசு சுற்றித் திரிந்தார். பாவங்களை மன்னிக்கும் குணமுள்ளவர். இப்படி பல நன்மையான காரியங்கள் காணப்பட்டும் நம் தேவன் ஏன் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் எதிர்த்து நிற்கிறார்? பெருமை ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. உதாரணமாக நேபுகாத்நேச்சார் தனது மேட்டிமை பெருமையிலிருந்து மனம் திரும்ப அவனுக்கு ஓரிரு நாட்கள் அல்ல, 1 வருடம் தவணையாக தேவன் தந்தார். ஆனாலும் அவன் இருதயமோ நாளுக்கு நாள் பெருமை மேட்டிமை அடைந்து கொண்டே அதிகரித்து விட்டது. இயேசு தோட்டத்தை குறித்து உவமையாக சொன்னது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில், ஒரு தோட்டத்தில் நாட்டப்பட்டிருந்த அத்திமரம் 3 வருட காலம் கனி கொடாமல் இருந்தும் கனி கொடுக்கும்படி 1 வருடம் மட்டும் இன்னும் கூட்டி தரப்பட்டதாகவும் பார்க்கிறோம். இந்த உவமையில் உள்ள தோட்டக்காரர் யார் என்றால் நம் இயேசு கிறிஸ்து. தோட்டத்தின் முதலாளி யார் என்றால் அவர் நம் பரமபிதா. நம் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 1 வருடம் மட்டும் இருக்கட்டும், எப்படியாவது கனி கொடுத்து விடுவீர்கள், வெட்டி விட வேண்டாம், அழித்தும் விட வேண்டாம் என்பதுவே தோட்டக்காரரின் வேண்டுகோள், இயேசுவின் வேண்டுகோள். மற்றும் பழைய ஏற்பாட்டில் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் பற்றி 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். தன்னை தாழ்த்தும்படியாக தவணையாக தரப்பட்ட நாட்களில் ராஜா தன்னை தாழ்த்தவே இல்லை. நேபுகாத்நேச்சாரும் தன்னை தாழ்த்தும்படியாக 1 வருடம் தவணையாக தேவன் கூட்டி கொடுக்கப்பட்டும் கூட தன்னை தாழ்த்தவே இல்லை. பிரியமான நண்பர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கும் கூட நம்மை தாழ்த்தும்படியாக நாட்கள், வருடங்கள் தேவன் தந்திருக்கலாம். நம்மிடம் காணப்படும் கோபம், பொறாமை, இச்சை, முறுமுறுப்பு, இது போன்ற பல தீய சுபாவங்களை நம்மிடமிருந்து அகற்ற கனி கொடுக்க சரியான சந்தர்ப்பம் தேவன் தந்துள்ளார். கனி கொடுத்தால் நீங்கள் புத்திசாலிகள், பாக்கியவான்கள். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு மட்டுமே எதிர்த்து நிற்கிறார். ஆமென். God bless you.